ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 3ல இருக்கும். சரியா? ஸோ எதோட கிளாஸ் 3 அப்படின்னா இங்கிலீஷ் கிராமர் அந்த பிளேலிஸ்டோட கிளாஸ் 3ல இருக்கும். இதுக்கு முன்னாடி 2 கிளாஸஸ் அப்லோட் பண்ணிச்சுப்பா, கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2. ஸோ 2 கிளாஸஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்னா என்ன அந்த விஷயங்களை பற்றி பார்த்தோம். கிளாஸ் 2ல வந்து நவுனோட பார்ட் 1 பார்த்துருந்தோம். என்ன சார் நீங்கள் கிளாஸ் 1லேயே பார்ட் 1 போடுறீங்களே கிளாஸ் 2ல? ஸோ நிறையா இருக்குப்பா. ஏன்னா ஸோ ஒரு வீடியோ என்னால் மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ 1.30 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் அப்படின்னாலுமே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அட் ஸ்ட்ரெச் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம மாணவர்கள் பார்க்க மாட்டாங்க. ஸோ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. பாதி நேரத்துலேயே எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இல்லைனா ஒரு மேலே நோட்டிஃபிகேஷனில் வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு ஆஃப்லைன் செஷன் அப்படின்னா நம்ம வந்து அவங்க கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ இது ஒரு யூடியூப்பில் பார்க்குறீங்க, நீங்கள் தான் உண்மையாக இருக்கணும். இந்த வீடியோவுக்கு நீங்கள் தான் உண்மையாக இருக்கணும். ஸோ படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேவையில்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி, இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்க ஆரம்பித்தா தான் ஸோ எஃபெக்டிவாக உங்களால் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் கிராமர் தான் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோ என்ன அப்படின்னா நவுனோட பார்ட் 2 கண்டினியூஷன். ஸோ போன கிளாஸோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி என்னென்ன விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் ஸோ டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் பார்த்தோம். ஸோ நவுன்ஸ்னா என்ன, வாட் இஸ் மீன் பை நவுன், ஸோ வாட் இஸ் நவுன் அதை பற்றி பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் நவுனோட வகைகளை பற்றி பார்த்தோம். அதோட இன்னொரு விஷயமா ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நவுன் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நவுன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன். இதை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது இந்த கிளாஸில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்ட் 2ல் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நவுன் இருக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஸோ ஒரு நவுன் ஜெண்டராக எப்படி யூஸ் பண்ணுவோம், ஸோ ஒரு நவுன் நம்பரில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நவுனை பார்த்து முடிச்சிடலாம், இந்த வீடியோ முடிச்சிடலாம். சரியா? ஸோ அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லாதீங்க. கண்டினியூஸாக பாருங்கள். நோட்ஸ் எடுக்கணும். ஸோ முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நோட்ஸ்னால் பிடிஎஃப் கிடையாது. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நோட்ஸ் கிடையாது. ஸோ உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியம். சரியா? நான் அதாவது ஆஃப்லைனில் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது வேற விஷயம். அதுவே நான் இப்போ வந்து ஆஃப்லைன் எடுக்கும் பொழுது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா நிறைய புக்ஸ், 2-3 புக்ஸை வந்து நான் ரெஃபர் பண்ணி அதை வந்து நான் ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சேன். எப்போ நான் எக்ஸாம் படிக்கும்பொழுது நோட்ஸாக எடுத்து வச்சேன். ஸோ அந்த நோட்ஸை எனக்கு நான் எக்ஸாம் படிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது ஒரு விஷயம். ஸோ 2வது விஷயம், மற்ற மாணவர்களுக்கு ஆஸ்பிரண்ட் சொல்லிக் கொடுக்கும் எனக்கு இப்போ அந்த நோட்ஸ் தான் பயங்கரமாக யூஸ் ஆகுது. ஸோ நான் இப்போ இந்த கொடுத்துருக்க ஸ்லைடு எல்லாமே நான் அந்த புக்ஸு, ஓகேவா? ஸோ நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணது அதை தாண்டி நான் வந்து ஒரு 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 ஆமாம் ஒரு 3 புக்ஸ், அரௌண்ட் 3 புக்ஸ் கிட்ட அரௌண்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ இன்னும் மேக் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இன்னும் எப்படி டியூன் பண்ணலாம், ஸோ சொல்லிக் கொடுக்கக்குள்ள ஆன்லைனில் போடுறோம், நம்ம போடுற விஷயன்றது அக்யூரேட்டாக இருக்கணும்ல. ஸோ உங்களுக்கு போகிற விஷயம் அக்யூரேட்டாக இருக்கணும். அதனால ஸோ இன்னும் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி அதுலேருந்து நோட்ஸை எடுத்து கலெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். சரி சார், அப்போ நீங்கள் இதை எனக்கு பிடிஎஃபாக கொடுத்தலாம்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் தான் நோட்ஸாக எடுக்கணும். ஸோ இது வரைக்கும் நான் மற்ற இந்த வெக்காப்ஸ் பிடிஎஃப், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், ஸோ மற்ற பிடிஎஃப் நம்ம கொடுத்துருப்போம், ஸ்டாட்டிக் பிடிஎஃப் கூட ஈவன் கொடுத்துருப்போம். ஆனால் ஸோ இந்த பிடிஎஃப் நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். நீங்கள் உங்களோட கைப்பட எழுதுங்க. ஒரு நோட்டை போட்டு வச்சுக்கோங்க. நோட்டை போட்டுக்கிட்டு கைப்பட எழுதுங்க. ஸோ இந்த வீடியோ நான் ஃபுல்லாக எல்லா வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்கும். அந்த டைமில் பார்க்குற மாணவர்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து முடிங்க. ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக நோட்ஸை எடுத்து எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம இப்போ கரண்ட்டில் பார்க்குறவங்களுக்கு நான் வீடியோன்றது கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நோ இஷ்யூஸ். பட் நான் அதை எல்லா வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். சரியா? சரி, ஒரு நவுன் ஒரு ஜெண்டராக எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போமா? A noun that denotes a male is called a masculine gender அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நவுன் வந்து ஒரு மேலை பற்றி குறிக்குது, ஒரு ஆணை பற்றி பேசுது அப்படின்னா அதை மேஸ்குலின் ஜெண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுவே ஒரு நவுன் ஒரு ஃபீமேலை பற்றி பேசுது அப்படின்னா அதை ஃபெமினைன் ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ ஆக்டர் அப்படின்றவர் ஒரு ஆணை பற்றி தான் பேசுதீங்க. சரியா? அது டைகர் அப்படின்றது ஒரு ஆண் புலியை பற்றி தான் பேசுது. என்ன சார் நீங்கள் இது வரைக்கும் நான் பெண் புலியுமே டைகர் தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ நீங்கள் சொல்லிட்டு வர்றது தப்பு. இது வரைக்கும் நீங்கள் அந்த இப்போ வந்து ஒரு பெண் புலியை பார்த்தாலும் அது டைகர் அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஸோ என்னன்னு பார்ப்போம். ஸோ பாய் அப்படின்றது ஒரு ஆண்,
அது வந்து நம்ம மேஸ்குலின் ஜெண்டர் அப்படின்னு சொல்லலாம். A noun that denotes a female is called a feminine gender அப்படின்றாங்க. ஒரு பெண்ணை பத்தி பேசுற நவுன் வந்து ஃபெமினைன் ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஆக்டர் ஆனா பார்த்தோம். அப்போ ஆக்ட்ரஸ் அப்படின்றது ஒரு பெண்ணை பத்தி தான் பேசுறாங்க. கரெக்டா? அதே மாதிரி இப்ப பாருங்க, டைகரஸ் அப்படின்றது தான் ஒரு பெண் புலி. சரியா? ஸோ டைகரஸ் அப்படின்றது தான் ஒரு பெண் புலி. ஓகேப்பா, சரி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேர்ள். ஸோ இப்போ அதே எ நவுன் தட் டினோட்ஸ் ஐதர் மேல் ஆர் ஃபீமேல். ஒரு நவுன் வந்து ஏதாவது ஒரு ஆணையோ இல்லை ஒரு பெண்ணையோ குறிக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம காமன் ஜெண்டர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்களேன், டீச்சர், நெய்பர் அண்ட் ஃப்ரெண்ட். ஸோ டீச்சர் அப்படின்றது பசங்க எல்லாருக்கும் மேக்ஸிமம் யாரும் ஞாபகம் வரும் அப்படின்னா ஒரு மிஸ் தான் ஞாபகம் வரும். டீச்சர் அப்படின்னா இந்த மிஸ் நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது 5ஆவதோ 6ஆவதோ 4ஆவதோ 3ஆவதோ எப்போ படிக்கிற ஒரு அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு மிஸ் எடுத்திருப்பாங்க. அந்த மிஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த டைமில் எடுத்த மிஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீமேல் மிஸ்ஸாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு டீச்சர் பார்த்துட்டு ஒரு ஃபீமேல தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். பட் தப்பு, சரியா? ஸோ டீச்சர் அப்படின்றவர் ஒரு மேலாகவும் இருக்கலாம், ஒரு ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி நெய்பர். ஸோ நெய்பர் அப்படின்றவரும் ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட் அப்படின்றவரும் ஒரு ஆண் நண்பராக இருக்கலாம், இல்லை ஒரு பெண் தோழியாக கூட இருக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, a noun that denotes neither a male nor a female, it's called a neuter gender. ஸோ பெண்ணையும் குறிக்கல, ஆணையும் குறிக்கல அப்படின்றது வந்து நம்ம என்ன ஜெண்டரில் நம்ம கொண்டு வரலாம்? ஸோ நியூட்டர் ஜெண்டர்னு கொண்டு வரலாம். ஸோ இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்றதையும் நான் வந்து அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். சரியா? ஸோ நம்ம ஏன் இந்த நவுன் அண்ட் ஜெண்டரை பற்றி படிக்கிறோம் அப்படின்றத நான் அப்படியே நெக்ஸ்ட் ஸ்லைட்லேயே சொல்லிடுறேன். சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட், ஸோ இது எக்ஸாம்பிள் சொல்லலையா, கார், பில்டிங் அண்ட் டேபிள். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நியூட்டர் ஜெண்டரில் வரும். சரியா? இது எல்லாமே நியூட்டர் ஜெண்டரில் வரும். ஸோ நல்லா கவனிங்க. சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் நவுன் அண்ட் ஜெண்டர். ஸோ ஒரு ஜாலியான விஷயம்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ தமிழ் பாடல்கள் கேட்டிருப்பீங்க, இல்லை இங்கிலீஷ்லையுமே பாடல்கள் கேட்குற ஆள்லாம் இருப்பீங்க. நான் இப்போ தமிழ் பாடலில் ஒரு படத்துலேருந்து ஒரு பாடல் சொல்கிறேன். ஸோ அக்பர் அப்படின்னு ஒரு படத்தில் ஹிருத்திக் ரோஷன் நடிச்ச படம். அதில் வந்து முழுமதி அவளது முகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும். இதில் அந்த நிலவை, அவங்களோட ஃபேஸை வந்து ஒரு நிலவு கூட கம்பேர் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ அந்த இடத்துல அந்த நிலவு அப்படின்றத ஒரு 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 பெண், அதாவது ஃபெமினைன் ஜெண்டராக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் இல்லை? ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம், கவனிங்களேன். ஸோ மேஸ்குலின் ஜெண்டர் கேன் பி அப்ளை டு த ஆப்ஜெக்ட்ஸ் ரிமார்க்கபிள் ஃபார் ஸ்ட்ரென்த் அண்ட் வயலன்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு 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 ஆப்ஜெக்ட் இருக்குது, இல்லை ஒரு நவுன் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் நவுன் ரெண்டு ஒன்று தான். ஸோ ஒரு நவுன் இருக்குது, அந்த நவுன் வந்து ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரி எந்த ஜெண்டர் கீழே கொண்டு வரலாம் அப்படின்னா மேஸ்குலின் ஜெண்டர் கொண்டு வரலாம். எக்ஸாம்பிள் பாருங்களேன். சம்மர் டைமில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த வெயில்ன்றது ரொம்ப நம்மளை போட்டு வாட்டி எடுக்கும். அதுமாதிரி வின்டர் அப்படின்னாலுமே நம்மளை போட்டு குளிர் அதிகமாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம எது கூட கம்பேர் பண்ணலாம்? மேஸ்குலின் ஜெண்டர் கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ புல்டோசர் அப்படின்றத நம்ம நியூட்டர் ஜெண்டராகவே சொல்லலாம்ல சார், நீங்கள் ஏன் அதை எடுத்துன்னு போயிட்டு மேஸ்குலின் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இன்கேஸ் இந்த சென்டென்ஸில் ஸோ ஹிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ புல்டோசர் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புல்டோசர் இஸ் ஒர்க்கிங் ஆன் த ஃபீல்ட் அண்ட் ஹீ அப்படின்ற ஒரு லைன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஹிஸ் அப்படின்னு வருதுன்னா ஏன் இந்த இடத்துல ஹிஸ் போட்டிருக்காங்க? ஸோ நம்ம அது தப்பு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுப்போம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி லைன் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. சரியா? இது வந்து எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க? ஸோ ப்ரோஸ், போயம்ஸ், ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் ஒரு பொருளை, ஒரு உயிரற்ற பொருளை ஒரு ஆணாவோ பெண்ணாவோ வர்ணிப்பாங்க. சரியா? ஸோ அதனால தான் இதை ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ ஃபெமினைன் ஜெண்டர் பாருங்களேன். ஃபெமினைன் ஜெண்டர் கேன் பி அப்ளை டு த ஆப்ஜெக்ட்ஸ் ரிமார்க்கபிள் ஃபார் பியூட்டி, ஜென்டில்னஸ் அண்ட் கிரேஸ்ஃபுல்னஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பேசும்பொழுது அந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம வந்து ஃபெமினைன் ஜெண்டராக கன்சிடர் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஹவு மெனி ஸ்ப்ரிங் அண்ட் தி எர்த். ஸோ இந்த எர்த் அப்படின்றது யாராலையுமே மறுக்க முடியாது. ஓகேவா? ஸோ பூமி தாய் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர பூமி தந்தை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ எல்லாருமே நம்ம பூமி தாய் தான் சொல்லுவோம். ஏன்? இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். இந்த உலகம் நம்ம வாழ்றதுக்கு ஒரு நல்ல இடத்த நம்மளுக்கு கொடுத்துருக்கு. கரெக்ட் இல்லை? ஒரு நல்ல இயற்கையை கொடுத்துருக்கு. நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த பூமியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கரெக்ட் இல்லை? ஸோ அதனால நம்மளுக்கு வந்து அது அரவணைப்பு தரதால நம்ம பூமி தாய் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஸோ புரியுதா? அந்த கிரேஸ்ஃபுல்னஸ் அது வரதால தான் நம்ம ஏர்த்தை ஒரு பெண்ணா கன்சிடர் பண்றோம். கிளியரா புரியுது இல்லை? ஸோ இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். பட் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரப்போகிறது கிடையாது. சும்மா இது நல்லா இருந்தது. ஏன்னா நான் கொஞ்சம் நிறைய புக்ஸ் படிப்பேன். ஸோ அந்த புக்ஸில் வந்து சில மாதிரி இந்த மாதிரி கம்பேரிசன் இருந்தது. ஏன் வந்து ஒரு உயிரற்ற பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆணாவோ ஒரு பெண்ணாவோ கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கொஷின் எனக்குள்ளே இருந்தது. பட் நான் இதெல்லாம் படிக்க ஆரம்பித்த பிறகு தான் உனக்கு ஓகே இந்த ப்ரோஸில் இந்த மாதிரி எழுதலாம் போல இருக்குது, ஒரு போயமில் இப்படி எழுதலாம் போல இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபெமினைன் வேர்ட்ஸை ஒரு ஃபெமினைன் நவுன்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஓகேவா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பிகாஸ் அதே மாதிரி ஒரு லைன் வருது, எரர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த லைனில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, எக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு வேர்ப் இருக்குது, அந்த வேர்ப் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை செய்யுது, ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு விஷயம் செய்யுது. ரெண்டாவது கண்டினியூஷன் அண்ட் ஹீன்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ ஹீ அப்படின்றது எனக்கு ஆண் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்போ எக்ஸுமே யாரை பற்றி தான் பேசுறாங்க, ஒரு ஆணை பற்றி தான் பேசுறாங்க கரெக்டா. அப்போ நான் அந்த இடத்துல எதை ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு மேஸ்குலின் ஜெண்டர் நவுனை தான் ஃபிக்ஸ் பண்ணணும் கரெக்ட் இல்லை. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும், நம்ம அதை தெரிஞ்சாதான் அந்த இடத்துல மேஸ்குலின் ஜெண்டர் மேஸ்குலின் நவுன் வரும் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியும் கரெக்ட் இல்லை. சரி இப்போ பாருங்க என்டையர் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் ஓகேவா. ஸோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ பாய் கேர்ள் கம்ப்ளீட்டாக வேற, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கம்ப்ளீட்டாக வேற, ஹேட் அண்ட் ரோ. ஸோ ஹேட் அப்படின்றது ஒரு மான், ஆண் மான் சொல்லுவாங்க. அதுவும் முக்கியமாக 5 வருஷத்துக்கு மேலே வளர்ந்த மானை வந்து ஹேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரோ அப்படின்றது ஒரு பெண் மானை பற்றி பேசுவோம் சரியா. ஸோ பெண் டீர் அப்படின்னு சொல்லலாம். தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு இது தெரியல அப்படின்னா எக்ஸாம் போயிட்டு நம்மளால அந்த இடத்துல எழுத முடியாது. ஸோ சில பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, ரூ அப்படின்றது ஒரு மான் தான். ஸோ அதை வந்து நம்ம ஆணாவும் யூஸ் பண்ணலாம், ஒரு பெண்ணாவும் யூஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் எரர்ஸ் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஹீ அப்படின்ற ஒரு ஆணை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹேட் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் போட்டோம். உங்களுக்கு புரியுதா நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு புரியுதா. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நம்ம தப்பு பண்ணுற இடமும் இதுதான் சரியா. ஸோ இது இவ்வளோதான் வேர்ட்ஸ் இருக்குன்னு கேட்டால் கிடையாது, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஆடிங் த சிலபல் லைக் ஐஎன்இ ஏ ட்ரிக்ஸ் இடபிள்யூஎஸ் அண்ட் எக்ஸெட்ரா சரியா. ஸோ இந்த மாதிரி சிலபல்ஸை நம்ம ஆட் பண்ணியுமே ஒரு ஃபெமினின் நவுன்ஸை கிரியேட் பண்ணலாம் கவனிங்களேன். ஸோ ஜூஎஸ், லயன் லயனஸ் ஓகே. ஒரு பெண் சிங்கத்தை லயனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆண் மேனேஜரை மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு பெண் மேனேஜரை மேனேஜரஸ் அப்படின்னு சொல்லுவோம். தெரிஞ்சுக்கோங்க, இந்த வேர்ட் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. ஒரு ஆண் பெண் எந்த மேனேஜராக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு பெண் மேனேஜராக இருந்தாலும் அவங்க மேனேஜர் தான் சொல்லுவோமே தவிர மேனேஜரஸ் அப்படின்னு நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் 98% இது வரைக்கும் எந்த ஒரு ஆஃபீஸ்லையும் நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு 5 ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எந்த ஆஃபீஸ்லையுமே ஒரு அங்கேயும் பெண் அதாவது ஒரு ஃபீமேல் மேனேஜர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே நாங்கள் மேனேஜர் அப்படின்னு தான் சொல்லியிருப்போம் தவிர மேனேஜரஸ் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டோம் ஓகேவா. தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பொயட் ஒரு ஆண், பொயட்டஸ் அப்படின்றது ஒரு பெண் எழுத்தாளரை, ஒரு பெண் கவிஞரை நம்ம பொயட்டஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹீரோயின் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சுல்தானா. ஸோ ஒரே ஒரு சுல்தானா தான் இருந்திருக்காங்க ஓகேவா. சாம்ராஜ்யத்தை இந்தியாவோட வரலாறுல ஒரே ஒரு சுல்தானா தான் இருந்திருக்காங்க ஓகே. அதனால எனக்கு டக்குன்னு இதை போடணும்னு தோணுச்சு. ஸோ அதனால போட்டேன். ஸோ எம்பரர், எம்பரஸ், அண்ட்ரஸ் ஓகேவா. ஸோ ஒரு பெண் அண்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்கள அண்ட்ரஸ் அப்படின்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை கலெக்ட் பண்ணி படிங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸை கலெக்ட் பண்ணி சர்ச் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எழுதுக்குள்ளே கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு 4 வார்த்தையை சொன்ன பிறகு உங்களுக்கு எல்லா அது ஆப்டாக இருக்கும்னு கேட்டால் கிடையாது, நிறைய சர்ச் பண்ணணும். பை பிளேசிங் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஓகேவா. ஸோ டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை நம்ம பிளேஸ் பண்ணி ஒரு ஃபெமினன் வந்து கிரியேட் பண்ணலாம் கவனிங்களா. மில்க் மேன். ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு ஆண் வந்து நம்மளுக்கு பால் எடுத்துகிட்டு வந்து தராரு அப்படின்னா ஒரு மில்க் மேன் சொல்லுவோம். அதே ஒரு பெண் எடுத்துகிட்டு வராங்க மில்க் உமன். சேல்ஸ்மேன், சேல்ஸ் உமன், லேண்ட் லார்ட் அண்ட் லேண்ட் லேடி ஓகேவா. லேண்ட் லேடி. ஸோ நல்லா தெளிவாக அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் நம்ம வந்து ஃபெமினன் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த 3 மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு வேற வராது. பட் நீங்கள் இது எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ என்னால் ஃபுல்லாக எடுத்த நிறைய வேர்ட்ஸ் இருக்குப்பா சரியா, எக்கச்சக்கமான வேர்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் நம்ம எக்ஸாம் அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ காமனான வேர்ட்ஸ்லாம் இப்போ இந்த மேனேஜர்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி தெரியாத வேர்ட்ஸ், அதாவது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நவுன் அண்ட் ஜெண்டர் பார்த்தோம். இப்போ நவுன் அண்ட் நம்பர் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே கவனிங்க. அண்ட் நவுன் தட் டினோட்ஸ் ஒன் பர்சன் ஆர் திங் இஸ் கால்ட் அ சிங்குலர் நம்பர் ஓகேவா. ஒரு நவுன் ஒரு பர்சனை பற்றியோ இல்லை ஒரு திங்கை பற்றி பேசி ஒரு பொருளை பற்றி பேசிச்சோ அப்படின்னா அது சிங்குலர் நவுன். ஸோ பாட்டில் அண்ட் லேப்டாப். அதே அந்த நவுன் மோர் தென் ஒன் பர்சன் சரியா, மோர் தென் ஒன் பர்சன் ஆர் திங் இஸ் கால்ட் அஸ் ப்ளூரல் நம்பர். ஸோ பாட்டில்ஸ் ஆர் லேப்டாப்ஸ். கிளியரா. சரி, அதே ஸோ எப்படி வந்து ஒரு ஃபெமினின் நவுன்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி ப்ளூரலில் எப்படி நவுன்ஸை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. பை ஆடிங் எஸ் டு த சிங்குலர் நவுன். ஸோ ஃபஸ்ட்டு நிறையா இருக்குப்பா. ஸோ எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வைங்க. ஸோ எல்லாமே ஒன்று வந்திருக்கு. சரி ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ இது வந்து 2 3 4 5 ஓகே. ஸோ என்ன மாதிரி டைப்ஸாக நம்ம வந்து ஒரு ப்ளூரல் நவுன்ஸை கிரியேட் பண்ணலாம்
ஸோ ப்ளூரல் நவுன்ஸ் எங்கேருந்து வரப்போகுது, சிங்குலர்லேருந்து தான் வரப்போகுது. அந்த வேர்டோட சிங்குலர்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணணும், நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ நான் அதில் வந்து ஒரு 20 ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எக்ஸாமுக்கு இது கன்ஃபார்மாக போதும். பட் அந்த வேர்ட்ஸை நிறைய வேர்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி. பை ஆடிங் எஸ் டு த சிங்குலர் நவுன்ஸ். ஸோ பாய், ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா நிறைய மாணவர்களை பற்றி எப்படி பேசுவோம், பாய்ஸ், ஆண்கள், பசங்க நிறைய பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ், லேப்டாப்ஸ். ஓகேவா? ஸோ சிங்குலர் நவுன் எண்டிங் ஆசி எஸ்ஸை கொண்டு முடியுது. ஒரு சிங்குலர் நவுன் எஸ்ஸை கொண்டு முடியுது, இல்லை எஸ்ஹெச் கொண்டு முடியுது, இல்லை சிஹெச் கொண்டு முடியுது, இல்லை எக்ஸை கொண்டு முடியுது. டு ஃபார்ம் அ நவுன் பை ஆடிங் தி இஎஸ். ஓகேவா? ஸோ இந்த வேர்ட்ஸை கொண்டு ஒரு சிங்குலர் நவுன் முடியுது அப்படின்னா அதோட ப்ளூரல் ஃபார்மை எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஸோ இஎஸ்ஸை வச்சு கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, கிளாஸஸ் எப்படி முடியுது? ஸோ எஸ்ஸை கொண்டு முடியுது. ஸோ அப்போ நம்ம அதோட ப்ளூரல் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணலாம்? இஎஸ்ஸை சேர்த்துக்கலாம், கிளாஸஸ். ஸோ டாக்ஸ் அப்படின்றத இஎஸ் சேர்த்துக்கலாம். ஸோ எக்ஸில் முடிஞ்சிருக்கு, அதனால இஎக்ஸை சேர்த்துக்கிறோம், ஸ்டாக்ஸஸ். ஸோ பாக்ஸ் எதிர முடிஞ்சிருக்கு, எக்ஸோட முடிஞ்சிருக்கு, ஸோ இஎக்ஸை சேர்த்துக்கிறோம். கிளியரா புரியும் நம்புறேன். நோட்ஸ் எடுத்து வைங்க பாலாஜி. ஸோ சிங்குலர் நவுன் எண்டிங் இன் ஓ. ஸோ எந்த நவுன் ஓல முடியுதோ அது வந்து எதை எடுத்துக்கும், இஎஸ் எடுத்து ப்ளூரல் ஃபார்மை கிரியேட் பண்ணும். ஸோ கார்கோ அப்படின்றது ஓல முடியுதா, அப்போ அதோட ப்ளூரல் ஃபார்ம் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம்? இஎஸ்ஸை கொண்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஓல ஒரு நவுன் முடியணும். நல்லா கொஞ்சம் நவுனை பற்றி பேசுகிறேன், வேற அட்வர்ப் அட்ஜெக்டிவ் பற்றி பேசலாம். நான் சிங்குலர் நவுனை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஸோ ஓவை கொண்டு முடியுது அப்படின்னா அதோட ப்ளூரல் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணலாம்? இஎஸ்ஸை கொண்டு கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? சம் ஆஃப் த சிங்குலர் நவுன் எண்டிங் இன் ஓ takes எஸ் டு ஃபார்ம் அ சிங்குலர் நவுன். ஸோ ரெண்டு விதமா இருக்கு, இதுலயே பாருங்களேன். ஸோ இது வந்து ஓல முடியறது, இஎஸ்ஸை கொண்டு ப்ளூரல் ஃபார்ம் கிரியேட் ஆகுது. அதுவே இன்னொரு ஓ இருக்கு அப்படின்னா அது எஸ்ஸை கொண்டு ப்ளூரல் ஃபார்மை கிரியேட் பண்ணுது. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ரேஷியோஸ். ஸோ எஸ்ஸை ஆட் பண்ணி அது வந்து ப்ளூரல் ஃபார்மா மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சிங்குலர் நவுன் எண்டிங் இன் சாரிப்பா. ஸோ எண்டிங் இன் ஒய். ஸோ ஒய்ல முடியுது ஒரு சிங்குலர் நவுன் அப்படின்னா ப்ரிசீடட் பை எ கான்ஸ்டன்ட். பட் இந்த ஒய் அப்படின்றது ஒரு கான்சனன்ட் தான் ப்ரிசீட், அதாவது இந்த ஒரு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த ஒய் வந்திருக்கணும் அப்படின்றாங்க. ஃபார்ம் த ப்ளூரல் பை சேஞ்சிங் ஒய் இன்டு ஐ அண்ட் ஆடிங் இஎஸ். ஓகேவா? ஸோ ஒய்யை வந்து ஐயா மாத்திட்டு என்ன வேர்டை யூஸ் பண்ணணும்? இஎஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ அதை தான் சொல்ல வராங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, பேபி அப்படின்றது ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ளூரல் எப்படி கிரியேட் பண்ணலாம்? இந்த நம்ம என்ன பண்ணணும், ரூல் படி ஒய் எடுத்துட்டு ஐ போட்டுட்டு இஎஸ்ஸை சேர்க்கணும். ஸோ பேபிஸ். ஓகேவா? ஸோ ஒய் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் வந்தா நம்ம எப்படி ப்ளூரல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரியுதா? இதுவுமே நம்ம அந்த சிங்குலர் ப்ளூரல் எரர் ஸ்பாட்டிங் கண்டுபிடிக்கும் போது ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இந்த ரூல்ஸ்லாம் கற்றுக்குவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த வேர்ட்ஸ் நிறைய கற்றுக்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இந்த ரூல்ஸை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக அடிச்சிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, சிங்குலர் நவுன் எண்டிங் இன் எஃப் ஆர் எஃப்இ ஃபார்ம் தி ப்ளூரல் பை சேஞ்சிங் தி எஃப் ஆர் எஃப்இ இன்டு தி வி அண்ட் ஆடிங் இஎஸ். ஓகேவா? ஸோ இந்த இதில் என்ன பார்த்தோம், ஒய் இருந்தால் ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஐ போட்டுட்டு இஎஸ் போடணும். அதுவே எஃப்ஓ இருந்தா, ஸோ எஃப்ஓ இல்லை எஃப்இஓ இருந்தா ரெண்டுத்தையும் அடிச்சுட்டு வி போட்டுட்டு இஎஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ லைவ்ஸ். ஓகேவா? ஸோ எஃப்இ எடுத்துட்டு விஎஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. கிளியரா? the noun like daff, hoof, scarf, waff takes either s or vs in the plural form. சரியா? ஸோ இதுக்கு வந்து ஏதாவது ஒன்று எஸ் வரலாம், இல்லை விஎஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. nouns ending in f or fe. ஓகேவா? மறுபடியும் அதை பற்றி பேசுறாங்க. forms a plural form by adding the s அப்படின்றாங்க. ஸோ அதே கேட்டகரியில் ஸோ எஃப்இ வர வேர்ட்ஸு ரெண்டு கேட்டகரியில் வந்திருக்கு. ஒரு கேட்டகரியில் எஃப்இயை ரிமூவ் பண்ணிட்டு வியா போடலாம், அப்புறம் இஎஸ் ஆட் பண்ணலாம். ரெண்டாவது கேட்டகரியில் ஸோ வெறும் எஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணி அதை ப்ளூரல் ஃபார்மாக மாற்றலாம். கவனிங்களேன். ஸோ கல்ஃப் அப்படின்றதுல எஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணி அதை ப்ளூரல் ஃபார்மாக ஆகிக்காங்க. ஸோ அதே சேஃபில் எஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணி சேஃப்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்களேன், பை சேஞ்சிங் தி இன்சைடு வவுல் ஆஃப் த நவுன். அதே தான். எக்ஸாம்பிள் பாருங்க, உமன். ஸோ உமன் அப்படின்றது ஒரே ஒரு பெண்ணை பற்றி பேசுறது. அதே உமன் அப்படின்றது, விமன் அப்படின்றது பல பெண்களை பற்றி பேசுறது. ஸோ மேன் அப்படின்றது ஒரே ஒரு மேனை பற்றி பேசுறது. மென் அப்படின்றது பல ஆண்களை பற்றி பேசுறது. ஸோ நெக்ஸ்ட் பை ஆடிங் இஎன் அட் தி என். ஓகேவா? ஸோ எந்த வித சேஞ்சும் இல்லாமல் இஎனை கடைசியில் மாற்றணும், கடைசியில் ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சைல்டு, சில்ட்ரன், இந்த இடத்துல ஆறு தானே சார் வந்திருக்கு. ஸோ ஸ்பெல்லிங்காக அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைல்டு அப்படின்றது எப்படி வந்து ப்ளூரலாக மாறும்? சைல்டு அப்படின்றது சிங்குலர், அதோட ப்ளூரல் வந்து சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி மாறுது. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, சேம் வேர்ட் ஃபார் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஸோ ஒரே வேர்டு தான் இருக்கும், சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் சேம் வேர்டு தான். என்னன்னு பாருங்களா, பேர், டசன், 100 and 1000. பட் இந்த 100 and 1000 இந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம நம்பர்ஸுக்கு அப்புறம் யூஸ் பண்ணும்பொழுது தான் ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங். அதாவது 500 அப்படின்னு நம்ம சொல்லக்குள்ளதான் அதை வந்து நம்ம
சிங்குலராகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் முக்கியமான வேர்ட் ஸ்கோர். ஸோ இந்த வேர்டுமே சேம் தான். ஸோ சிங்குலருக்கும் அதே தான், ப்ளூரலுக்கும் அதுதான். ஸ்கோர்ஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது, சரியா? ஸ்கோர்ஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது. பட் இருந்தாலுமே அது வேற ஏதாவது மீனிங்காக இருக்கும், சரியா? ஸோ ஸ்கோர் அப்படின்றது சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம். ஸோ நோ சிங்குலர் ஃபார்ம். ஸோ சிங்குலர் ஃபார்மே கிடையாது அப்படின்ற வார்த்தைகள் சில வார்த்தைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஸ்பெக்டக்கல்ஸ், சிசர்ஸ், ட்ரௌசர்ஸ் அண்ட் டேங்க்ஸ், அசர்ட்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ ஸ்பெக்டக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிங்குலர், சரி ஓகே, ஒரு ஒன் ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படின்னு போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த ஒன்னை பார்த்தோன்னே நம்ம ஆளுங்க என்ன அடிப்பானுங்க, ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. பட் சாரி சிங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. பட் இது வந்து எப்பயுமே ப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ நோ சிங்குலர் ஃபார்ம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நவுன் லுக்ஸ் லைக் எ ப்ளூரல் பட் சிங்குலர். சரி, இப்போ அப்படியே அதுக்கு ஆப்போசிட். ஸோ ஒரு நவுன் வந்து ப்ளூரலாக தெரியும், ஆனால் அது சிங்குலர். இதில் ரொம்ப முக்கியமான வார்த்தை அப்படின்னா நியூஸ் தான், சரியா? நியூஸ் அப்படின்றது சிங்குலர் வேர்டு, ஓகேவா? அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ், மேக்ஸ், ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் மிசைல்ஸ் அண்ட் பில்லியர்ட்ஸ், இது எல்லாமே சிங்குலர் வேர்ட்ஸ் தான். ஸோ நியூஸ், ஓகேவா? நியூஸ் இஸ் பர்ஃபெக்ட் அப்படிதான் எழுதணும், தவிர நியூஸ் ஆர் பர்ஃபெக்ட் அப்படின்னு எழுதக்கூடாது, கரெக்டா? ஸோ இது தப்பு. ஸோ நியூஸ் வருது அப்படின்னா அது சிங்குலர் வேர்பை தான் எடுக்கும். ஸோ நம்ம வேர்ப் கிளாஸில் இன்னும் அதை இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ ஃபேக்ட்ஸ் அபவுட்ஸ் மீன்ஸ். ஸோ மீன்ஸ் அப்படின்றது ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இட் கேன் பி யூஸ்ட் அஸ் either சிங்குலர் ஆர் ப்ளூரல். ஸோ மீன்ஸ் அப்படின்றத நம்ம சிங்குலராகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணலாம். பட் when it has மீனிங் ஆஃப் wealth, it is always plural அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த மீனுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குப்பா, சரியா? இந்த மீன்ஸ் அப்படின்றதுக்கு வெல்த் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு, ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பாருங்களா, he achieved success by diligent study and hard work, not by the dishonest means அப்படின்றாங்க. ஸோ அவன் வந்து அவனோட சக்ஸஸை ரொம்ப ஹார்ட் ஒர்க்கால தான் அவன் வந்து ஜெயிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டிஸ்ஆனஸ்ட் பண்ணி ஜெயிக்கல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஸோ சிங்குலரோ ப்ளூரலோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிடுறாங்க. அதுவே இதை பாருங்களேன், ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க, ஹர் மீன்ஸ் ஆர் பிக். ஸோ இந்த இடத்துல மீன்ஸ் அப்படின்றது வெல்த். ஸோ வெல்த் அப்படி மீன் பண்ணக்குள்ள நம்ம ப்ளூரல் ஃபார்மை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும், சரியா? ஆர் பிக் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? இஸ் ஹர் மீன்ஸ் அப்படின்னு ஏன் யூஸ் பண்ணிட்டு ஏன் ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ ஹர் மீன்ஸ் நம்ம வரக்கூடிய சரி மீன்ஸ் வந்து நம்ம வேர்பா இந்த இடத்துல திங்க் பண்ணிடுவோம். பட் அந்த லைன்ல மீன்ஸ் அப்படின்றது வெல்த்தை மீன் பண்ணுது, புரியுதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஏன்னா இந்த மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், சரி. ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமில் இந்த மாதிரி ரொம்ப மோசமான ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ மீன்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல வெல்த்தை தான் மீன் பண்ணுது, நாட் அ வேர்ப். இட் இஸ் நாட் ஆக்டிங் அஸ் அ வேர்ப், இட் இஸ் அ ப்ளூரல் நவுன் ஹியர், ஓகேவா? கிளியராக இருக்கும் நம்புறேன். நல்ல கரெக்டாக நோட்ஸ் எப்படி புரியுதோ நச்சுன்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். ஸோ அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, சம் கலெக்டிவ் நவுன்ஸ் ஆர் சிங்குலர் இன் ஃபார்ம்ஸ் பட் ஆல்வேஸ் யூஸ்ட் as a ப்ளூரல்ஸ் அப்படின்றாங்க. சில கலெக்டிவ் நவுன்ஸ் வந்து அது வந்து ஆக்சுவலாக சிங்குலர் தான் இருக்கும், பட் ஆல்வேஸ் யூஸ்ட் as ப்ளூரல்ஸ் அப்படின்றாங்க. என்னென்ன பார்த்துருமா? ஸோ பீப்புள், போலீஸ் அண்ட் கேட்டல். ஸோ போலீஸ் அப்படின்றதுமே ப்ளூரல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ கேட்டல் அப்படின்றதுமே நம்ம ப்ளூரல்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் தி கலெக்டிவ் நவுன்ஸ், ஓகேவா? ஸோ கலெக்டிவ் நவுன்ஸ்னா என்ன அப்படின்றத போன செக்ஷனில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், சரியா? சரி, அஸ் அ காமன் நவுன் பீப்புள் மீன்ஸ் நேஷன் அண்ட் இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஆனால் பீப்புளை வந்து நம்ம ஒரு காமன் நவுனில் யூஸ் பண்ணுறோம். இதே நான் வந்து சொன்னேன், இந்த பீப்புள் வந்து கலெக்டிவ் நவுனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ளூரல் தான். அதுவே பீப்புள் வந்து காமன் நவுனாக வருது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பீப்புள் அப்படின்றது நேஷனை பற்றி பேசுது. ஸோ நேஷனை பற்றி பேசக்குள்ள அது சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம், டிபெண்டிங் அப்போ தி கிவன் ஸ்டேட்மெண்ட். ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட்டில் பீப்புள் அப்படின்ற ஒரு விஷயம் கலெக்டிவ் நோனா யூஸ் ஆயிருக்கா இல்லை காமன் நோனா யூஸ் ஆயிருக்கா அப்படின்றத உங்களோட சென்ஸ் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிச்சாகணும். ஸோ உங்களோட நாலேஜ் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிச்சாகணும். ரொம்ப முக்கியம், சரியா? ரொம்ப 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 முக்கியம். நம்ம தப்பு பண்ணுறது தான் அந்த மீன்ஸு, நியூஸு, இந்த மாதிரி இந்த பீப்புள், இந்த மாதிரி வேர்ட்ஸில் அந்த லைனை நம்ம புரிஞ்சிக்காம சரி ஓகே நம்ம வந்து ஒரு குருட்டு மனப்பாடம் மாதிரி பண்ணியிருப்போம். ஓகே பீப்புள் வருதா, ஓகே ப்ளூரல்ஸில் போடு அப்படின்னு போட்டிருப்போம். பட் கிடையாது. ஸோ பீப்புள் அப்படின்றது காமன் நவுனில் வரலாம். ஸோ காமன் நவுனில் வந்தால் அது நேஷனை மீன் பண்ணுது. ஸோ நேஷனை மீன் பண்ணக்குள்ள அது சிங்குலராகவும் இருக்கலாம் இல்லை ப்ளூரலாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி நம்மளுக்கு வரணும். கிளியரா? கரெக்டாக புரியும் நம்புறேன். ஸோ புரியாதவங்க மறுபடியும் இந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோ பேக் போயிட்டு மறுபடியும் வந்தீங்க அப்படின்னா தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ரூல் என்ன பார்ப்போம்? காமன் நவுன் ஃபார்ம்ஸ் இட்ஸ் ப்ளூரல் பை ஆடிங் தி எஸ் டு த பிரின்சிபல் வேர்ட். ஸோ காமன் நவுன் இருக்குது. ஸோ காம்பவுண்ட் நவுன் அப்படின்னா என்ன அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய வேர்ட்ஸ், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு நவுனை கிரியேட் பண்ணுது அப்படின்னா அதான் காம்பவுண்ட் நவுன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதை வந்து
எப்படி நம்ம ப்ளூரலா மாத்தலாம் அப்படின்னா எஸ் ஆட் பண்ணணும். எதுக்கு முன்னாடி? பிரின்சிபல் வேர்டுக்கு முன்னாடி எஸ் ஆட் பண்ணணும். பாத்துருமா? ஸோ டாட்டர் இன் லா, எனக்கு வந்து ஒரு மருமக இருக்கா அப்படின்னு சொல்லலாம். அதுவே எனக்கு 2 3 மருமகள் இருக்காங்க அப்படின்றத டாட்டர்ஸ் இன் லா. ஸோ நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க? டாட்டர் இன் லாஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ தப்பு. டாட்டர்ஸ் இன் லா. அதே மாதிரி சன்ஸ் இன் லா. ஸோ இதை நீங்கள் எந்த இடத்துல எங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னா பிளட் ரிலேஷனில் பார்த்துருக்கலாம். ஸோ ஒரு ஃபேமிலியில் வந்து 2 3 சன்ஸ் இன் லா இருக்காங்க அப்படின்னா, மருமகன்கள் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல சன்ஸ் இன் லா அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிளட் ரிலேஷன் இந்த வார்த்தையை நீங்கள் கரெக்டாக கவனிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ சில ஃபாரின் லாங்குவேஜ் வேர்ட்ஸ்லாம் எப்படி வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்றது இண்டிசஸ் அப்படின்னு மாறும். ஸோ இது வந்து லத்தீன் வேர்டு. இண்டெக்ஸ் அப்படின்றது ஒரு லத்தீன் வேர்டு. ஸோ ரேடியஸ் அப்படின்றது ரேடி அப்படின்னு வரும். ஸோ ஆக்சிஸ் அப்படின்றது ஆக்சிஸ். கிரைட்டீரியன் அப்படின்றது கிரைட்டீரியா. சரியா? ஸோ கிரைட்டீரியன் தான் சிங்குலர் நவுன். ஸோ கிரைட்டீரியன் அப்படி சிங்குலர் நவுன், கிரைட்டீரியா அப்படின்றது ப்ளூரல் நவுன். சரியா? 2 சிங்குலர் ஃபார்ம்ஸ், ஃபோக்கஸ் அண்ட் ஃபோக்கஸஸ். ஓகேவா? அதாவது ஒரு வேர்டு ஒரு வேர்டு இருக்கும். ஸோ அதுக்கு 2 வேற வேற வார்த்தைகள் வரும். சரியா? 2 வேற வேற ப்ளூரல் ஃபார்ம் வரும். ஸோ 2 சிங்குலர் ஃபார்ம்ஸ் எழுதிட்டேன். சாரி, 2 ப்ளூரல் ஃபார்ம்ஸ். ஓகேவா? 2 ப்ளூரல் ஃபார்ம்ஸ். ஓகேவா? ஸோ ஃபோக்கஸஸ் அண்ட் ஃபொசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபொசி அப்படின்றத நம்ம மேத்தமெட்டிக்கலாக அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதே இண்டெக்ஸ் கவனிக்கலாம். ஸோ இண்டெக்ஸஸ் டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ இண்டிசஸ் அப்படின்றது நம்ம அல்ஜீப்ரால யூஸ் பண்ணுவோம். கிளியரா? எத்தனை டைப் வருது பாருங்களேன். ஒரு நம்பர், சாதா ஒரு நம்பர் தான், பட் சாதா ஒரு சிங்குலர் ப்ளூரல் தான், அதுக்கு எவ்வளோ வெரைட்டிஸ் வருது பாருங்க, எவ்வளோ கேட்டகரிஸ் வருது பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து இன்டெப்தா படிச்சாதான் எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும்பா. சரியா? இது இப்பயாச்சும் நோட்ஸ் எடுங்க. ஸோ நோட்ஸ் எடுத்து ரெடி பண்ணி வைங்க. வரப்போற எக்ஸாம் நம்ம வந்து கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். சரியா? சரி. ஸோ டிஃப்ரெண்ட் மீனிங் இன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஸோ சிங்குலர்ல ஒரு மீனிங் இருக்கும், ப்ளூரல்ல ஒரு மீனிங் இருக்கும். என்னன்னு பார்த்துருமா? ஸோ குட் அப்படின்றது வெல் பீயிங். அதே கூட்ஸ் அப்படின்றது மெர்ச்சன்டைஸ், அதாவது பொருட்களை பத்தி பேசுது. ஃபோர்ஸ் அப்படின்றது ஸ்ட்ரென்த். அதே ஃபோர்ஸஸ் அப்படின்றது ட்ரூப்ஸ். ஸோ ஃபோர்ஸஸ், ஆர்மி ஃபோர்ஸஸ் பத்தி பேசுவோம்ல. ஸோ ஃபோர்ஸஸ் அப்படின்னு வரும். தெரியுதா? ஸோ உங்களுக்கு அந்த ஆர்சியா இருக்கட்டும், இல்லைனா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கா இருக்கட்டும், இங்கிலீஷ்ல எந்த டாபிக் எடுத்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன 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 ட்விஸ்ட் தான் வைப்பானுங்க. எங்கேயாவது நம்ம வந்து ஃபோர்ஸஸ் ஆர் கிரேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஃபோர்ஸஸ் அப்படின்றது ட்ரூப்ஸை பற்றி பேசுது. ஓகேவா? ட்ரூப்ஸை பற்றி பேசுது. ஸோ அந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபோர்ஸஸ் ஈஸ் கிரேட் அப்படின்னு அந்த இடத்துல வந்துருக்கணும். சரியா? ஸோ ஃபோர்ஸஸ் அப்படின்றது ஒரு நவுன் தான் அது. ட்ரூப்ஸ் அப்படின்ற பற்றி பேசுது. கரெக்டா? சரி. லெட்டர்ஸ், ஃபிகர்ஸ் அண்ட் அதர் சிம்பிள்ஸ் ஆர் மேட் ப்ளூரல் பை ஆடிங் அண்ட் அப்போஸ்ட்ரோஃபி அண்ட் எஸ். ஓகேவா? அண்ட் எஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சம் 2 8s and 7 4s அப்படின்னா என்ன சொல்றாங்க? 2 8ஐயும் அப்புறம் 7 7ஐயும் கூட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல ஸோ எப்படி ப்ளூரல் கிரியேட் பண்ணிருக்காங்க? 8s and 4s அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டிருக்காங்க. ஸோ நோ ப்ளூரல் ஃபார்ம் ஃபார் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அந்த இடத்துல ஸ்டார்டிங்ல குழம்புன்னு தெரியுமா? ஸோ இதை வச்சு தான் குழம்பிட்டேன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியாது, ஒன்லி நம்மளால உணர முடியும். அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. ஸோ லவ், கைண்ட்னஸ். ஆனா இஃப் those words appeared as plural, then they are countable nouns. ஓகேவா? இது இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் கைண்ட்னஸஸ். ஸோ கைண்ட்னஸஸ் அப்படின்றது நம்மளால கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிஃப்ரெண்ட்டாக கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸ்ல இந்த கைண்ட்னஸ் அப்படின்ற வேர்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஸோ ஓகே, ஒரு சென்டென்ஸ்ல கைண்ட்னஸ் அப்படின்றத அப்ஸ்ட்ராக்ட் நவுனா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா there is no plural form. அதுவே அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு கவுண்டபிள் நவுன். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்? ப்ளூரல் வேர்பை யூஸ் பண்ணியிருக்கணும். கிளியர்? பட் இந்த இடத்துல நம்ம சிங்குலர் வேர்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுனா யூஸ் பண்ணக்குள்ள நம்ம சிங்குலர் வேர்பை தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்கப்பா. சரி, அடுத்தது அப்படியே அடுத்த டைப் பாருங்க. நேம் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் லைக் காப்பர், அயன் எக்ஸெட்ரா ஆர் ஆல்சோ அன்கவுண்டபிள். சரியா? ஸோ காப்பர், அயன், டின்னு, ஓகேவா, மற்ற என்னென்ன ஓர் மெட்டீரியல்லாம் இருக்கோ, சரியா, சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கோ அது அன்கவுண்டபிள். ஸோ தேர் இஸ் நோ ப்ளூரல் ஃபார்ம். இதுக்குமே ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. ஆனால் அதே தான், இஃப் தே appeared as plural then they are countable with a different meaning. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல மீனிங் மாறாது. எங்க அப்ஸ்ட்ராக்ட் நவுனை வந்து நம்ம ப்ளூரல் ஃபார்ம்ல யூஸ் பண்ணும்போது மீனிங் மாறாது. அதுவே ஒரு சப்ஸ்டன்சஸை நம்ம யூஸ் பண்ணக்குள்ள, ஸோ அன்கவுண்டபிள் நவுன், அது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுனை நம்ம ப்ளூரல் ஃபார்மை யூஸ் பண்ணும்பொழுது அதோட மீனிங்குமே மாறும். ஸோ டின்ஸ் அப்படின்றது, டின் அப்படின்றது ஒரு சப்ஸ்டன்ஸு, அதை வந்து நம்ம எதா யூஸ் பண்ணிடலாம்? ஸோ அன்கவுண்டபிள் நவுனா யூஸ் பண்ணியிருப்போம். சரியா? அதுவே டின்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேன்ஸ் மேட் வித் அ டின். கிளியரா?
அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஜெண்டர் பார்த்தாச்சு. ஸோ நவுன் அண்ட் ஜெண்டர் கிளியராக பார்த்துருப்போம். அண்ட் நவுன் அண்ட் நம்பர் ஓகேவா. ஸோ நவுன் அண்ட் நம்பர் சிங்குலர் அண்ட் ப்ளூரல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு அரௌண்ட் 21 ரூல்ஸ் கிட்ட பார்த்தோம். எல்லா ரூல்ஸையும் நீங்கள் அழகாக நோட் பண்ணி வைங்க. இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ் ஆகிற ரூல்ஸ். கண்டிப்பாக யூஸ் ஆகலாம். அந்த 120 ரூல்ஸ் அப்படின்னு வந்து எல்லா வெப்சைட்லையும் சரி யூடியூப்லையும் சரி 120 ரூல்ஸ்னு போடுவாங்கல்ல. நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக படிக்கக்குள்ள ரொம்ப ரொம்ப தெளிவாக புரியும். ஓகே, நவுனில் நான் இந்த மாதிரி இடத்துல தான் இதை யூஸ் பண்ணணும். சரியா. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்தால் நான் கண்டிப்பாக அந்த இடத்துல சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அதுவே அப்ஸ்ட்ராக்ட் நவுனை ப்ளூரல் ஃபார்மை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிளியர் கட்டாக கிடைக்கும். சரியா. இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஒரு தம்ஸ் அப்போ இல்லை ஒரு ஹார்ட்டினோ கொடுங்க. சரியா. நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ இதை கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தெளிவாக ஓகே நம்ம சொல்லிக் கொடுத்து மாணவர்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கும் தெரியும்ல, அதனால தான். சரியா. சரி. ஸோ கிளாஸ் 1 அதாவது நவுன் கிளாஸ் 1 பார்ட் 1ல வந்து என்ன பார்த்துருந்தோம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நவுன் இன் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸில் நவுன் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு பண்ணுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அதை வந்து நான் அடுத்த கிளாஸில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட். ஸோ நவுன் வந்து ஒரு சப்ஜெக்டாக யூஸ் ஆகும். சரியா. ஸோ அருண் இஸ் டீச்சிங் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த இடத்துல யார் சப்ஜெக்ட்? நான் தான் சப்ஜெக்ட். அருண் இஸ் டீச்சிங். ஓகே, இது இருக்கட்டும். இந்த இடத்துல அருண் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா. ஸோ ஹூ அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பதில் வருது. ஸோ இந்த இடத்துல அருண் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட். அதுவே ஸோ கன்டினியூஸாக பார்ப்போம். ஸோ இது முடிஞ்சு போச்சு. ஸோ சப்ஜெக்ட் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். நவுன் யாரை பற்றி பேசுகிறாங்களோ, ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகேவா. ஸோ ஹூ இஸ் டீச்சிங் அந்த இடத்துல ஹூ அப்படின்றது நம்மளுக்கு ஆன்சர் வருதா. ஸோ ஹூ இஸ் டீச்சிங். ஸோ ஹூ அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்மளுக்கு பதில் வருது அப்படின்னா அதை தான் நம்ம சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சென்டென்ஸில் வர சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிப்போம். ஸோ ஹூ அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கணும். சரியா. அதுதான் நம்மளுக்கு சப்ஜெக்ட் ஆஃப் த பர்டிகுலர் சென்டென்ஸ். சரியா. அப்படியே மீதி இருக்க ஆரத்தையும் பற்றி பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ வாட் இஸ் மீன் பை டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நான் எக்ஸாம்பிள் வந்து ஆரம்பிக்கிறேன். நிலா கிவ்ஸ் ஹேமா ஹெ பென் அப்படின்றாங்க. ஸோ நிலா வந்து ஹேமாக்கு ஒரு பேனாவை கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ கிவ்ஸ் அ பென் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இதுல ஹேமா அப்படின்றவங்க வந்து ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா. ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். அதே பென் வந்து ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்றத அப்படி தொடர்ச்சியா பார்ப்போம். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வில் பி பிளேஸ்ட் இமிடியட்லி ஆஃப்டர் த வேர்ப் பிஃபோர் த டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக் மாதிரி. இது 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 வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்கூல் படிக்கும்போது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம சார்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வெர்புக்கு அப்புறம் வர்றது ஐஓ, அதுக்கப்புறம் வர்றது வந்து டிஓ இப்படி போகணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம. கண்டிப்பா எனக்கெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு. என்னோட இங்கிலீஷ் சார் வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு. வெர்புக்கு அப்புறம் வர்றது வந்து வேர்புக்கு அப்புறம் வர்றது வந்து ஐஓ, அதுக்கப்புறம் வர்றது வந்து டிஓ அப்படின்னு போட்டுரு, உனக்கு மார்க் போட்டுறேன், 2 மார்க் அப்படியே போட்டுறேன் உனக்கு கிராமர்ல அப்படின்வாங்க. ஸோ எனக்கு இன்னும் அந்த நினைவுகள்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ வி கேன் see that indirect object of a verb denotes a person to whom something is given or for whom something is done. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி. பட் அதுக்கு ஆக்சுவலாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத அடுத்த லைன். we can see indirect object of a verb denotes a person. ஓகேவா. ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் யாரை டினோட் பண்ணுது? பர்டிகுலர் பர்சன். verb denotes a person. யாருக்காக. ஸோ யார் ஹூ இந்த இடத்துலையுமே அந்த verb யாருக்காக ஒர்க் பண்ணுது. சரி. அந்த verb யாருக்காக ஒர்க் பண்ணுது அப்படின்றத பேசுறது தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதுவே டு whom something is given or for whom something is done இதை பத்தி பேசுறதுமே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான். ஸோ யாருக்காக whom யார் உடையது. ஓகேவா. whom அப்படின்றது யார் உடையது. ஸோ who and யாருக்கு கொடுக்கப்பட்டது, எதுக்காக செய்யப்பட்டது. ஓகே. whom something is done. ஓகேவா. ஸோ யார் அதை செஞ்சா இப்படி கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லுது அப்படின்னா அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதுவே ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றத ஓகே. ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது வேர்ப் எதுக்காக ஒர்க் பண்ணுது. சரியா. வேர்ப் வந்து இந்த இடத்துல ஹேமா. நிலா வந்து ஹேமாக்கு கொடுத்தா. எதை கொடுத்தா விச் வாட். ஓகேவா. ஸோ வாட்டுக்கு நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுது அப்படின்னா அதுதான் இந்த பென் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நிலா கிவ்ஸ் பென். ஓகேவா. நீங்க வந்து ஹேமா அந்த இடத்துல இல்லை அப்படின்னாலுமே நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கிடைக்கும். நிலா கிவ்ஸ் அ பென். ஸோ யாருக்கு கொடுத்தா ஹூ. ஓகேவா. அந்த இடத்துல நம்ம ஹேமா போடுறோம். ஸோ அதனால தான் அந்த இடத்துல ஐஓ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஓ அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் a noun, another noun. ஓகேவா. object is nothing but another noun in a sentence. ஓகேவா. ஸோ நிலாவும் ஒரு நவுன் தான், ஹேமாவும் ஒரு நவுன் தான், பெண்ணும் ஒரு நவுன் தான்.
ஸோ இதெல்லாம் எந்தெந்த இடத்துல யூஸ் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்ல யூஸ் ஆயிருக்கு அப்படின்றது தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட், ஸோ சப்ஜெக்டிவ் ஆர் நாமினேட்டிவ் கேஸ், அப்ஜெக்டிவ் ஆர் அக்யூசேட்டிவ் கேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த டைப்ஸ் சொன்னல, சப்ஜெக்டிவ் ஆர் நாமினேட்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆர் அக்யூஸ்டேட்டிவ் அப்படின்ற மாதிரி ஒரு அடுத்த டைப்ஸ் இருந்தது, அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது. ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், சப்ஜெக்டிவ்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இந்த நாமினேட்டிவ் அக்யூசேட்டிவ் போக தேவையில்ல. ஸோ சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் அப்படின்னு போனால் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஸோ என்ன இது சப்ஜெக்டிவ்னா என்ன, ஆப்ஜெக்டிவ்னா என்ன பார்த்துருமா. when a noun is used as a subject of a verb then it is a subjective case அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு நவுன் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சப்ஜெக்டா ஒர்க் ஆகுது, யூஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதை சப்ஜெக்டிவ் கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுவே ஒரு நவுன் வந்து ஆப்ஜெக்டா யூஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதை ஆப்ஜெக்டிவ் கேஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நான் போன சென்டென்ஸ் இந்த ஐஓடி சொல்லியிருப்பேன். ஸோ நிலாவும் ஒரு நவுன் தான், பெண்ணும் ஒரு நவுன் தான். பட் இந்த இடத்துல நிலா அப்படின்றது சப்ஜெக்ட், பெண் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஏன்னா நிலா கொடுத்தா, எதை கொடுத்தா, வாட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருதுல்ல. ஸோ வாட் அப்படின்னு வரக்குள்ள நம்மளுக்கு அது ஆப்ஜெக்டா மாறுது. ஸோ ஹூ கிவ்ஸ் பென் அப்படின்னு வரக்குள்ள ஹூ அப்படின்ற ஒரு பதில் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லலாம். கிளியரா? ஸோ இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஷார்ட் ட்ரிக், ஒரு ஷார்ட், ஆனால் நான் இவ்வளோ ஹூ வாட்னு சொல்லிட்டு இருந்தேன், இதை வச்சா சொல்லிட்டு இருந்தேன். டு ஃபைண்ட் தி நாமினேட்டிவ் கேஸ், தட் மீன்ஸ் சப்ஜெக்டிவ் கேஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹூ அண்ட் வாட் அதை வந்து நம்ம வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுவே அப்ஜெக்டிவ் கேஸை கேட்கணும் அப்படின்னா அதே தான் சேம், ஹூம் அண்ட் வாட். ஓகேவா? யாருக்காக, ஓகேவா, ஹூம், வாட் அப்படின்றது என்ன அப்படின்றத வேர்ப் முன்னாடி யூஸ் பண்ணி பார்க்கணும், சப்ஜெக்ட் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். கேட்டால் நம்மளுக்கு கரெக்டாக எது ஆப்ஜெக்டிவ் எது சப்ஜெக்டிவ் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு சென்டென்ஸை நம்ம பிரிக்கணும். ஸோ இதிலே வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீலா கிவ்ஸ் ஹேமா பென் அப்படின்றத நான் இப்போ பிரிக்கணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எது தெரியணும், ஒரு சென்டென்ஸ்ல நவுன் எது அப்படின்ற விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதனால தான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நம்ம ஃபர்ஸ்ட் நவுனை படிக்கிறோம். ஒரு சென்டென்ஸ்ல நவுன், ஸோ சென்டென்ஸ் பார்த்தோம், சென்டென்ஸுக்கு அப்புறம் சென்டென்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்க போறோம்ல, அதுல ஃபர்ஸ்ட் எதை தெரிஞ்சுக்கிறோம், நவுன். ஸோ நவுன்ல என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இதுதான் எது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். ராஜு பிளேட் த கிரிக்கெட். ஸோ ராஜு என்பவர் கிரிக்கெட் விளையாண்டார். இதுல எது சப்ஜெக்டிவ் அப்படின்னா ராஜு. நம்ம பார்த்தோன்னே அடிக்க முடியும் ராஜு, ஆனா பட் சில ஸ்டேட்மெண்ட் நம்மளால டேரக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இங்க ஈஸியான ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளால புரியுது. பட் சில ஸ்டேட்மெண்ட் நம்மளால அந்த கொஸ்டின் கேட்டு பார்க்கணும், ஹூ பிளேட், யாரு விளையாண்டா. ஓகேவா? ஸோ இது நம்ம மேபி சென்டென்ஸ் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஆர்சி படிக்கிறோம் அப்படின்னா ஆர்சியில் ஸோ அதோட சப்ஜெக்ட் வந்து வேற எங்கேயோ இருக்கும். ஓகேவா? எங்கேயோ ஒரு இடத்துல பேசிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிறாங்க அந்த ஆர்சியில். ஸோ கடைசியாக ஒரு 4-5 லைன் தள்ளி அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துற சப்ஜெக்ட் பண்ணுற ஒர்க்கை பற்றி பேசுவாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆர்சியில் இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ராஜு இஸ் அ நாமினேட்டிவ் கேஸ், சப்ஜெக்டிவ் கேஸ். ஸோ ஹூ பிளேட், யார் விளையாண்டா, ராஜு தான் கிரிக்கெட் விளையாண்டார். அதே கிரிக்கெட் அப்படின்றது அப்ஜெக்டிவ் கேஸ். ஏன்? ஸோ வாட் பிளேட் பை ராஜு, ராஜு என்ன விளையாண்டார், வாட் என்ன. ஓகேவா? ராஜு வாட் பிளேட் பை ராஜு. ஸோ ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின் வருதுல வாட் அப்படின்றது உங்களுக்கு ஆன்சர் வருது அப்படின்னா ஸோ அதுதான் அப்ஜெக்டிவ் கேஸ். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் a noun which before the verb is called subjective whereas a noun which comes after the preposition is called objective அப்படின்றாங்க. இது வந்து ஒரு சும்மா ஒரு ஷார்ட் ட்ரிக் மாதிரி. பட் ஆர்ட்ஸில் நம்மளுக்கு இது உதவாது. எரர்ஸ் பார்த்தீங்களா வேணா நம்மளுக்கு சில டைம் ஹெல்ப் பண்ணலாம், பட் ஆர்ட்ஸில் இந்த கண்டிஷன் உதவாது. இது வந்து உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு ஷார்ட் ட்ரிக் மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருந்தேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு நவுன் ஒரு சென்டென்ஸில் பொசசிவ் கேஸாக யூஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு பொசசிவ் கேஸ் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ பொசசிவ் கேஸ் இஸ் யூஸ்டு டு ஷோ தி ஓனர்ஷிப் ஆர் பொசிஷன். ஓகேவா? ஒரு பொருள் மேலே நம்மளுக்கு இருக்க ஓனர்ஷிப்பை பற்றி பேசுறது தான் பொசசிவ் கேஸ். ஓகேவா? ஸோ அருண்ஸ் லேப்டாப். ஸோ அருணுடைய மடிக்கணினி லேப்டாப். ஸோ அவன் தான் அதோட ஓனர். ஓகேவா? லேப்டாப்போட ஓனர் யார்? அருண் தான் ஓனர். ஓகேவா? ஸோ அதை பற்றி பேசுகிறேன் பொசசிவ். ஸோ இந்த பொசசிவ் என்ன மாதிரி இடத்துல யூஸ் ஆகுது கண்டினியூஸாக பார்ப்போம். இட் வில் பி ஃபவுண்ட் பை ஆஸ்கிங் தி கொஸ்டின் ஹூஸ், யாருடையது. ஓகேவா? ஹூஸ் லேப்டாப் இஸ் திஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அருணோட லேப்டாப் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வருதுல்ல. ஸோ அந்த ஹூஸுக்கு நம்மளுக்கு பதில் சொல்லணும். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தோம், சப்ஜெக்ட்னா நம்மளுக்கு ஹூக்கு ஆன்சர் சொல்லணும். அதே மாதிரி ஆப்ஜெக்டிவ்னா வாட்டுக்கு நம்மளுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கணும். சரியா? வாட் அண்ட் ஹூமுக்கு நம்மளுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஸோ டிஓஐஓலையும் பார்த்தோம், டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கணும். அதே மாதிரி தான் பொசசிவ் கேஸ்லையும் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஹூஸ், யாருடையது. இட் ஆல்சோ டினோஸ் தி ஆரிஜின், ஆத்தர்ஷிப் அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த பொசசிவ் கேஸ் வந்து ஓனர்ஷிப் மட்டும் சொல்லாது,
ஆரிஜினை பத்தி பேசுவோம், ஆதர்ஷிப் பத்தி பேசுவோம். ஓகேவா? ரவீந்திரநாத் தாகூர்ஸ் புக். ஓகேவா? அவரோட புத்தகம் அது, ரவீந்திரநாத் தாகூர் அவர்களோட புத்தகம் அது அப்படின்னு சொல்லலாம். ஃபாதர்ஸ் லவ். ஓகேவா? அப்பாவோட அப்பாவோட அன்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த இடத்துல பத்தி பேசுவோம். ஸோ என்ன மாதிரி எப்படி வந்து நம்ம இந்த பொசசிவ் கேஸை கிரியேட் பண்ண முடியும், ஸோ எப்படி ஃபார்ம் பண்ண முடியும், ஏன் இந்த ஃபார்மேஷன் படிக்கணும், அதே தான். ஸோ இந்த பொசசிவ் கேஸை நம்ம இது வரைக்கும் நிறைய இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமலே யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு அது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். கன்ஃபார்ம் 100% ஒரு பொசசிவ் கேஸை நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் கட்டா புரிஞ்சிடும். வாங்க. இஃப் த noun is singular, then possessive case can be found by adding the apostrophe s. ஓகேவா? ஒரு நவுன் வந்து சிங்குலரா இருக்கு அப்படின்னா எப்படி நம்ம அதை பொசசிவ் கேஸா மாத்தலாம்? குயின்ஸ் டான்ஸ். ஓகேவா? மகாராணியோட நடனம். ஸோ அவங்களோட நடனம். ஹூஸ் டான்ஸ்? மகாராணியோட நடனம். ஸோ குயின் அப்படின்றது, குயின்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல பொசசிவ் கேஸ். ஓகேவா? இந்த நவுன் இஸ் ப்ளூரல். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நவுன் வந்து ப்ளூரலா தான் இருக்கு. அப்போ எப்படி நான் இது பொசசிவ் கேஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ப்ளூரலா வந்து ends with s. ஓகேவா? ends with s, s கொண்டு முடியுது அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்லி அப்போஸ்ட்ரோஃபி மட்டும் மேல சேர்த்தா போதும். ஓகேவா? இப்போ புரியுதா நிறைய பேருக்கு? ஸோ இந்த மாதிரி சில இடத்துல ஆர்ட்ஸ்ல வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி சில இடத்துல ஆர்ட்ஸ்ல வந்திருக்கும். நான் இந்த வாரத்தில் இப்போ உங்களுக்குலாம் அது நீங்க கேள்வி கேட்டீங்களா இல்லையான்னு தெரியல. பட் நான் அந்த ஆர்ட்ஸ் படிக்கும்பொழுது சில இடத்துல ஏன் இந்த இடத்துல குயின்ஸ் இந்த இடத்துல இங்க போட்டு வச்சிருக்காங்க, ஏன் டாக்ஸ்னு எஸ் இங்க போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு நிறைய டைம் ஸ்டார்டிங், அதாவது பேங்க் எக்ஸாம் படிக்கும்போது ஸ்டார்டிங்ல எனக்கு இந்த மாதிரி நிறைய டவுட் வந்திருக்கு. ஏன் அதை போடுறாங்க, என்னடா பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ் கிராமர் 1 by 1 நான் படிக்கக்குள்ளதான் இந்த விஷயத்தையே கத்துக்கிட்டேன். ஸோ சிங்குலர் வேர்பை பத்தி பேசும்பொழுது நம்ம அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடணும். அதுவே ஒரு நவுன், ப்ளூரல் நவுன் எஸ்ஸை கொண்டு முடியுது அப்படின்னா நம்மளுக்கு வெறும் அப்போஸ்ட்ரோஃபி மட்டும் போட்டா போதும். சூப்பரா? ஆக்சுவலா இந்த பாயிண்ட் உண்மையிலே சூப்பரான பாயிண்ட். ஸோ சூப்பரான பாயிண்ட் நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஸோ இஃப் த நவுன் இஸ் ப்ளூரல் அண்ட் நாட் எண்ட்ஸ் வித் எஸ். ஓகேவா? நவுன் வந்து ப்ளூரலா இருக்கு, ஆனா எஸ்ஸை கொண்டு முடியல அப்படின்னா அதுக்கு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் சேர்த்தாகணும். ஸோ விமென் அப்படின்றது நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், விமென் அப்படின்றது பல பெண்களை பத்தி பேசும். சரியா? ஒரு பெண் அப்படி ஒரு பெண்ணை பத்தி பேசுறோம் அப்படின்னா உமன். ஓகேவா? ஸோ உமன் அப்படின்றது ஒரு பெண். அதே நிறைய பெண்களை பத்தி பேசுறோம் அப்படின்னா விமென். ஓகேவா? ஸோ இவங்க ஆல்ரெடி ப்ளூரல் தான், பட் எஸ் கொண்டு முடியல. அப்போ அவங்களோட பொசசிவ் கேஸ் எப்படி நமக்கு எழுதலாம்? விமென்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ விமென்ஸ் ஸ்டோரி, பெண்களுடைய கதை. கிளியரா? கிளியரா? ஸோ வென் டூ நவுன்ஸ் ஆர் அப்போசிட்டிவ். ஸோ அப்போசிட்டிவ்னா என்ன அப்படின்றத அடுத்த ஸ்லைடில் சொல்றேன். ஸோ கடைசி டாப்பிக்காக தான் பார்ப்போம். அப்போசிட்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னு கடைசி சொல்லிட்டு நான் மறுபடியும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். தென் பொசசிவ் ஷுட் பி யூஸ்ட் ஃபார் தி லேட்டர் அப்படின்றாங்க. ஸோ அப்போசிட்டிவ் அப்படின்றது எக்ஸாம்பிள் பாருங்களேன். தட் இஸ் நேதாஜி லீடர்ஸ் ஹவுஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த இடத்துல லீடர் அப்படின்றது யாரை குறிக்குது? நேதாஜி தான் குறிக்குது. ஸோ இவரும் ஒரு நவுன் தான். கரெக்டா? இவரு ஒரு நவுன் தான், இதுவும் ஒரு நவுன் தான். லீடர் அப்படின்றது ஒரு நவுன் தான். கரெக்டா? ஸோ அந்த லீடர் அப்படின்றது யாரை குறிக்குது? நேதாஜி தான் குறிக்குது. ஸோ ஒரே பர்சனை பத்தி பேசுறது தான் அப்போசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல நான் சிம்பிளாவே முடிச்சிட்டேன். ஸோ அப்போசிட்டிவ் அப்படின்றது ஒரு பர்சனை நம்ம அவங்கள தூக்கி வச்சு பேசுறது, அவங்கள பத்தி இன்னொரு விஷயத்த சொல்றது. சரியா? ஓகேவா? ஸோ அருண் டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இப்போ நான் வந்து டீச் பண்றேன், நான் வந்து ஒரு டீச்சர். ஸோ அருண் டீச்சர், ரெண்டுமே ஒரே ஆளை பத்தி தான் பேசுது. ஸோ அதை தான் நம்ம வந்து அப்போசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ரெண்டாவது வேர்டு லேட்டரா வர வேர்டுக்கு நம்ம அப்போஸ்ட்ரோஃபி எஸ் யூஸ் பண்ணுவோம். கிளியரா? ஓகே. ஸோ அப்போசிட்டிவ்னா என்ன அப்படின்னு தான் சொன்னேன். இஃப் ஒன் நவுன் ஃபாலோஸ் தி அனதர் நவுன் டு டிஸ்கிரைப் அபவுட் த ஃபார்மர் தென் இட் இஸ் கால்ட் அப்போசிட்டிவ். ஓகேவா? ஒரு நவுன் இன்னொரு நவுனை ஃபாலோ பண்ணி வருது. ஸோ அதை வந்து ரெண்டாவது வரணும், அது லேட்டாக வரணும். இதை பார்த்தோம்ல. ஸோ நேதாஜிஸ் லீடர், நேதாஜி லீடர், நேதாஜி தான் லீடர். ஸோ இது ஒரு நவுன், இது ஒரு நவுன் தான். பட் இந்த லீடர் அப்படின்ற நவுன் யாரை பத்தி பேசுது? நேதாஜியை பத்தி பேசுறதால இது அப்போசிட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதுல எக்ஸாம்பிள் பாருங்களேன். மை ஃப்ரெண்ட் சாரா எ ஸ்கில்டு பெயிண்டர். இந்த இடத்துல சாராவை பத்தி தான் பேசுறோம். என்னன்னு பேசுறோம்? எ ஸ்கில்டு பெயிண்டர் அப்படின்ற அவங்கள பத்தி தான் பேசுறோம். கரெக்ட் தானே? ஒன் தி ஆர்ட் காம்படிஷன். ஸோ அவங்க வந்து ஒரு காம்படிஷனை வின் பண்ணியிருக்காங்க. இதுதான் அப்போசிட்டிவ். ஸோ அப்போசிட்டிவ்ல பொசிஷன் நம்ம வந்து இப்படி தான் யூஸ் பண்ணி ஆகணும். பொசிட்டிவ் கேஸ் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபைனலாக மோடிஃபையர்ஸ். ஸோ மோடிஃபையர்ஸ் அப்படின்றது வேஸ்ட் டாபிக். ஓகே, நிறைய இருக்கு. ஸோ அட்ஜெக்டிவ்ஸ்ல வரலாம், ஆர்டிகல்ஸ் வரலாம், குவான்டிஃபையர்ஸ் வரலாம், பொசசிவ் நவுன்ஸ்ல வரலாம். இப்போதைக்கு நம்ம எதை பார்த்துருக்கோம்? பொசசிவ் நவுன்ஸ் பார்த்தாச்சு. பட் நம்ம பார்க்க வேண்டியது அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, ஆர்டிகல்ஸ் இருக்கு, குவான்டிஃபைஸ் இதெல்லாம் இருக்கு. பட் modifiers என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. A modifier is a noun, phrase is a word, phrase or class that adds more detail or description about the noun. ஓகே, ஒரு நவுன் இருக்கு, அந்த நவுனை பத்தி மேலும் அதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கூடுதலா ஒரு இன்ஃபர்மேஷன் சீக்கிறது தான் நம்ம வந்து மோடிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, மோடிஃபையர்ஸ் சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நவுன் இருக்கு, அந்த நவுனை பத்தி மறுபடியும் அதை பத்தி ஏதோ ஒரு விஷயத்த பேசுறது தான் மோடிஃபையர்ஸ். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா தெரியும்.
த ரெட் கார் இஸ் ஃபாஸ்ட். த கார் இஸ் ஃபாஸ்ட்னே சொல்லியிருக்கலாம். ஆனால் பர்டிகுலராக அந்த காரை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அது வந்து ஒரு ரெட் கலர் காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜான்ஸ் புக் இஸ் ஆன் த டேபிள். ஸோ புக் இஸ் ஆன் தி டேபிள் சொல்லியிருக்கலாம். பட் பர்டிகுலராக அந்த புக்கு யாருது? ஜான்ஸோட புக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து எந்த கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? பொசசிவ் கேஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக நவுன் கிளாஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ ஒரு மணி நேரம் வீடியோ ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போன வீடியோ ஒரு 1/2 அன் ஹவர், இந்த வீடியோ ஒரு 1/2 அன் ஹவர் கண்டிப்பாக போயிருக்கும். ஸோ 1/2 அன் ஹவர் மேலே போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சுப்பா. இதுக்கு மேலே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? நான் சொன்னல இந்த ப்ளூரல் ஃபார்ம்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி படிக்கணும் அப்படின்னு. அதை மட்டும் சர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. சர்ச் பண்ணி படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ நவுன் இந்த 2 வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நவுன் ரிலேட்டடாக வர எரர் ஸ்பெல்லிங்காக இருக்கட்டும், இல்லை ஆர்ட்ஸில் ஏதாவது ஒரு கொஸ்டினாக இருக்கட்டும், மேட்ச் த ஃபாலோயிங்காக இருக்கட்டும், எதில் இருந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ அந்த பொசசிவ் கேஸில் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதையும் நான் இப்போ கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரியா? சரி, ஓகே. ஸோ தொடர்ச்சியாக நம்ம எந்த வீடியோ அடுத்த கிளாஸ் 4 என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். சரியா? லோட் ஆகிட்டு இருக்கு, ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சீக்கிரத்தில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். சரியா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோங்க. அதாவது பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கண்டிப்பாக அப்லோட் ஆயிருக்கும். அதையும் பார்த்துருங்க. பார்த்து ஃபுல்லாகவே முடிச்சிருங்க. ஸோ அட்ஜெக்டிவ், அட்வர்ப் என்னென்ன டாபிக் நான் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருப்பேன் இங்கிலீஷ் கிராமரில். எல்லாத்தையும் பார்த்து முடிங்க. இங்கிலீஷில் ஒரு வெல் வெர்ஸ்டாக ஆகுங்க. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்தது, இந்த கிளாஸ் எப்படி இருந்தது, வீடியோ தாண்டி நான் அந்த கிளாஸ் தான் கன்சிடர் பண்ணுவேன். இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் தட்டுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நாட் அ வீடியோ. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணால் தான் ஸோ அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீடியோ தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்க போகிறாங்க. ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ்க்கு ஃபுல்லாகவே வீடியோ போட்டு முடிச்சிடும். கண்டிப்பாக முடிச்சிடும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஃபவுண்டேஷனல் ரீசனிங் கோர்ஸ் முடிச்சாச்சு. ரீசனிங் கோர்ஸுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ கோர்ஸ் மாதிரி கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனல் போனீங்கனாலே தெரியும். நீங்கள் தான் இப்போ ரீசனிங்க்கு உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது டாபிக் டவுட் இருக்குனாலும் நீங்கள் அதை போய் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் குரூப் எது வாட் எவர் இட் மேபி. ஓகேவா? ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள். இந்த செஷன் எப்படி இருந்தது மறக்காமல் சொல்லுங்கள். அதான் வேணும். சரியா? இந்த வீடியோ இன்னும் நிறைய தேங்க்யூ. பாய்.